வணக்கம் சார். வணக்கம்மா. ரிஷப ராசிக்கு வக்ரசனி என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லுங்கள். சாதாரணமாகவே பார்க்கும்போது ரிஷப ராசிக்கு இப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு சனி வந்த பிறகு 11ஆம் இடத்துக்கு சனி வந்துருச்சு. ரிஷபராசிக்கு அள்ளி கொடுக்கும். ஏன்னா லாப சனி இல்லை. ரிஷபராசிக்கு யோகக்காரகனும் சனி தான், பாதகாதிபதியும் சனி தான். இருந்தாலும் அவர் முழுமையாக யோகக்காரகனாக தான் பார்ப்பாங்க. அப்பேற்பட்ட சனி 11ஆம் இடத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கிட்டத்தட்ட தாண்டினா கூட பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பலனை கொடுக்கல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது சனி தனிச்சே இல்லை, அடுத்தடுத்து ஏதாவது ஒரு கிரகத்தோட சேர்க்கையிலேயோ பார்வையிலேயோ ஆட்பட்டு இருந்தது ஒரு பக்கம். அடுத்தது இதே போல் பார்த்திங்கன்னா வக்ரமாகிறது ஒரு பக்கம். இதனால் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால் சரியான பலன்கள் பெரிய அளவுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. அடுத்து சனி இப்போதைக்கு வக்ரமானாலும் கூட வக்ரமான சனிக்கு குருவோட பார்வை கிடைப்பதனால சனி வக்ரமடைந்திருந்தாலும் அது இயல்பு நிலையில் இருந்தாலும் சனியால் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஓரளவு ரிஷபராசிக்கு முழுமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்போதே உருவாகுது. ஜூலை 27ஆம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த சனியோட வக்ர காலகட்டங்கள் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தாலும் எல்லா வகையிலும் நன்மை தரக்கூடிய விஷயங்களில் மட்டுமே கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல மனசில் வச்சுக்கணும். அடுத்தது இப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி லாப சனி தானே. இதுவரைக்கும் லாபத்தை கொடுக்காமல் இருந்தால் தற்போதைக்கு கண்டிப்பாக அது லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியால் என்னென்ன லாபம் கிடைக்கும்னா சனி தான் 9ஆம் வீட்டுக்கும் அதிபதி, சனி தான் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கும் போது அள்ளி தானே கொடுத்துருக்கணும். இது வரைக்கும் கொடுக்கலல்ல. அந்த ஒரே காரணத்தினால தோசையை திருப்பி போடுற மாதிரி நல்லா இருக்கிறப்ப கொடுக்க முடியாத பலனை வக்கரமாக இருக்கும்போது கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அப்போ 9ஆம் இடம் 10ஆம் இடம் தந்தை வழியில் நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும். அடுத்தது தொழில் ரீதியாக இது வரைக்கும் அவங்க ஒரு பிளானாக போட்டு இந்த வருஷம் சரியாகும், அடுத்த வருஷம் சரியாகும், இந்த மாதம் சரியாகும், அடுத்த மாதம் சரியாகும்னு பார்த்துக்கிட்டே வந்திருப்பாங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் இந்த பீரியட் நல்லா இருக்குங்கிறத நம்ம முழுமையாக எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்க்கும்போது 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோட பார்வை எந்தெந்த இடத்துக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்க்கும்போது அது பார்த்திங்கன்னா ராசிக்கே கிடைக்குது. அப்போ ராசிக்கே கிடைக்குதுன்னா சந்திரனை சனி பார்க்கும்போது என்னென்ன பலன்கள் நடைபெறும் அப்படின்னு பார்க்கும்போது சாஃப்ட்வேர் படித்துட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு பல பேர் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சில பேர் இந்த லே ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, கம்பெனியை விட்டு என்ன பண்ணுவாங்க, கம்பெனிகளே ஆட்குறைப்பு குறைச்சி வெளியில் அனுப்பியிருக்கோம்ல, அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அடுத்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உருவாகும். அதே போல் இந்த சினிமா துறை, டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட துறைகளில் பணியாற்றவர்கள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல். மீடியாக்களில் ஒர்க் பண்ணுறவர்களுக்கும் ஒரு உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்பு இந்த வக்ரசனி காலகட்டத்திலையும் கிடைக்கும். பொதுவாக வக்ரசனியில் கிடைக்காதுன்னால் கூட குருவோட பார்வை இருக்கிறதுனால அந்த வக்ரம் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். விவசாயத்துறை, நீர்ப்பாசன துறைகளில் உள்ளவர்களும் பார்த்திங்கன்னா இந்த வக்ர காலகட்டங்களில் அவர்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும், ஒரு நல்ல அறுவடை கிடைக்கும். அது எப்படி கிடைக்குதுன்னு தெரியாது. கண்டிப்பாக அவர்களுக்கு அதன் மூலமாக லாபத்தை ஈட்டுவார்கள் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த போர்வெல் போடுறது இருக்குல்ல, இதெல்லாம் அவங்களுடைய வீடுகளுக்கும் நிலங்களுக்கோ போர்வெல்லாம் போடுவாங்க. ரெண்டாவது இந்த குழாய் அமைப்பு பண்ணி இந்த சொட்டு நீர் பாசன பணிகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் செஞ்சு முடிப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோட பார்வை ராசிக்கு 5ஆம் இடத்துல கிடைக்கிது இல்லையா. இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல கிடைக்கும்போது 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பிள்ளைகள், இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நம்மளுடைய புத்தி, சிந்தனை, இதெல்லாம் அதில் வந்துடும். நம்மளோட அந்த சிந்தனை வேகம், செயல் வேகம் இருக்குன்னு சொல்ல இதெல்லாம் ரொம்ப மட்டுப்படுத்தி வச்சுருக்கோம். ஒரு கேள்வி கேட்டாலும் ஒரு விவாதம் வந்தால் கூட ஆன் த ஸ்பாட்டு டக்குன்னு பாயிண்ட் அடிக்கிறாங்கல்ல, அவங்களே பார்த்தீங்கன்னா என்ன பேசுன்னு தெரியாமல் யோசித்து தான் அந்த அளவுக்கு வருவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் மூளையும் அந்த புத்தியையும் கொஞ்சம் மட்டுப்படுத்தி வச்சிரும். ஸோ அது இப்போ வக்கரம் ஆகிறதுனால என்ன ஆகும்னா அந்த மந்த புத்தியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி எதுவும் பார்த்திங்கன்னா ஆக்டிவாக செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்தது 5ஆம் இடம்ங்கிறது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா. குழந்தைகளுடைய நடவடிக்கைகளோ இல்லை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளோ நிறைவடைகிற அளவுக்கு இது வரைக்கும் இருந்திருக்காது இல்லை. அதனால் குழந்தைகளுக்கு இப்போதைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வெளியில் தெரியாமல் இருந்தாலும் இந்த அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வெளியில் தெரியும். நிறைய பேர் பிள்ளைகளால் பாராட்டு பெறுவார்கள், பிள்ளைகளால் புகழ் பெறுவார். அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. நிறைய இடங்கள் பார்த்திங்கன்னா பூர்வீக சம்மந்தப்பட்ட இந்த கோயில் வழிபாடுகள்லாம் இருக்குது இல்லையா, குலதெய்வ வழிபாடுகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஏதாவது தடைப்பட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். மனசில் ஓரளவு உற்சாகம் பொங்குற அளவுக்கு தான்
இந்த சனி வக்ர பீரியட் இருக்கும். முக்கியமான காரணம் குரு வந்து இந்த சனியை பார்வை செய்வது தான் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது பார்க்கும்போது 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோட பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்துல கிடைக்கிறதுனால அது என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக 8ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது ஆயுள் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. 8ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் சரி, பொதுவாக சனி பார்க்குற இடத்த டிஸ்டர்ப் பண்ணுங்கிறதுனால ஆயுளுக்கு பங்கம் வருமோ பயம் வருமோன்னு சில பேருக்கு ஒரு பயம் இருக்கும். அதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. அடுத்தது வந்து நீண்ட காலமாக இழுத்துட்டு கொண்டு இருக்கக்கூடிய சில நோய்கள்லாம் இருக்கும். சின்ன விஷயமாக தான் இருக்கும், ஒரு அலர்ஜியாக இருக்கும், என்ன மருந்து சாப்பிட்டாலும் கண்ட்ரோல் ஆகாதுல்ல. இந்த மாதிரி வந்து இழுபறியாக இருக்கக்கூடிய நோய்கள்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்து மனசை நிறைவுபடுத்தக்கூடிய வகையில் இது உருவாகும். இதெல்லாம் வந்து மெயினாக பார்த்துக்கப்புறம் அடுத்தது பார்க்கும்போது இந்த சனி பயிற்சி அப்படியே விட்டுற முடியாது இல்லையா. குருவோட அதிசார பயிற்சி அக்டோபர் 31 டிசம்பர் 6 வரைக்கும் இருக்குல்ல. அந்த ஒரு 30-35 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி வந்து பாசிட்டிவான பலன்களாக நமக்கு கொடுத்துட்டு இருந்ததுன்னா அந்த காலகட்டங்களில் அந்த முழுமையான அந்த பலனை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏற்கனவே இந்த வக்கர காலகட்டங்களில் நமக்கு ஒரு நெகட்டிவான பலன்கள் நடந்ததுன்னா அந்த குருவோட அதிசார பயிற்சி காலகட்டங்களில் நடக்கக்கூடிய பலன்கள்லாம் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதனால் சனியோட வக்கரத்தை மட்டுமே நம்ம பெருசாக எடுத்துக்காமல் குருவோட அதிசார பயிற்சியையும் சேர்ந்து எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கோம். ஏன்னா சனி வந்து மீனராசியில் இருந்தாலும் கடகத்தில் இருக்கக்கூடிய குருவோட பார்வை வந்து 9ஆம் பார்வை வந்து சனிக்கு கிடைத்துக்கிட்டு இருப்பதனால சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் எல்லாத்தையுமே அது கட்டுப்படுத்திடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே சமயம் குருவே அடுத்த கட்டத்துக்கு அதிசாரமாக போகும்போது அந்த பார்வை வந்து சனிக்கு கிடைக்காது இல்லையா. அதனால் அந்த காலகட்டங்கள் நல்ல பலன் நடந்துட்டு இருக்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பலன்கள் வந்து தற்காலிகமாக வந்து சரியாக நடக்காமல் ஒரு இடைவெளி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே நல்ல பலன்கள்லாம் எதுவும் நடக்காமல் இருந்தால் அவர்களுக்கு வந்து அந்த காலகட்டம் ஒரு நல்ல பலனை உருவாக்குவதாக இருக்கும். எப்படி பார்க்கும்போது இந்த வக்ர சனிங்கிறது ரிஷபராசிக்கு பெரும்பாலான நாட்கள் வந்து எதிர்பார்த்த பலன்களை விட கல்வி, தொழில், பயணம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லையும் நல்ல லாபத்தையும் மனநிறைவையும் ஏற்படுத்தி தரும்ங்கிறது மட்டும் நம்ம உறுதியாக சொல்லலாம். ரிஷபராசிக்கு வக்ர சனி என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, ரிஷபராசிக்கு வக்ர சனி என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். மிதுன ராசிக்கு வக்ர சனி என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.